இயேசு சிலுவையில் கூறிய 5வது வார்த்தை. துன்பத்தின் பலன் அது. வார்த்தை தாகமாய் இருக்கிறேன். யோவான் எழுதிய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தில் உள்ளது. தன் வாழ்க்கையின் கடைசி தருணத்தில் இயேசு தாகமாயிருக்கிறேன் என்றார். உடல் ரீதியான தேவையால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு மனிதன் வார்த்தையாக இது தோன்றினாலும், மனிதனாக இருப்பது குறித்தும் நீடித்த அன்பின் வலிமையை குறித்தும் ஆழமான செய்தியை இது வெளிப்படுத்துகிறது. பகிரப்பட்ட மனிதனின் அனுபவம். முதலாவதாக இந்த வார்த்தை இயேசுவை உண்மையாக நம்முடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டவராக காண்பிக்கிறது. அவர் தூரமானவரோ அல்லது தொடப்படாத கதாநாயகனோ அல்ல. நம்மை போல் எல்லா உணர்வுகளும் உள்ள மனிதராக அவர் இருந்தார். வெயிலின் கொடுமையை, உடல் வலியின் வேதனையை, வறண்டதால் தண்ணீரின்றி தவித்த தொண்டையின் தாகத்தை அவர் உணர்ந்தார். தன் மக்களுக்கு மேலான நிலையில் இருப்பதற்கு மறுத்த ஒரு தலைவராக இது காட்டுகிறது. மாறாக மனிதனின் கடினமான இக்கட்டான அனுபவங்களின் மத்தியில் நிற்க அவர் விரும்பினார். வேதனையை பகிர்ந்து கொள்ளுதல், உடல் மற்றும் உணர்வுபூர்வமான வேதனையை அவர் அனுபவித்ததால் தத்தளிக்கிற யாருக்கும் பாலமாக அவரால் செயல்பட முடியும். அடுத்தது தனிமை. அவர் பாடுகளை பற்றி பேச மாத்திரமே செய்யவில்லை, அதன் வழியாக கடந்து சென்றார். மிகுந்த பசி, தாகத்தின் உச்சத்தை அவர் அனுபவித்ததால் இருண்ட தருணங்களையும் வறண்ட காலங்களையும் யாரும் தனியே எதிர்கொள்ளப் போவதில்லை என்பதை காண்பித்தார். அடுத்தது அருளி செய்கிறவர்களுக்கு ஏற்பட்ட முரண்பாடு. ஒருபொழுதும் வற்றாத சமாதானத்தை குறித்த வண்ணம் ஜீவ தண்ணீரை தருவது குறித்து பேசியவர் இவர்தான் என்பதுதான் முரண்பாடு. ஆனாலும் இந்த தருணத்தில் அவரே தாகத்திற்கு கேட்கிறார். பசுமை, நிராகரிப்பு ஆகியவற்றால் சூழப்பட்ட காட்சியில் மனதுருக்கமே பிரதான ஆற்றலாக காட்சியளிக்கிறது. இயேசு கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலையின் கைதியாக அல்ல, அவருக்கு உடல் ரீதியான தாகம் மட்டுமல்ல, தாம் தொடங்கிய பணியை நிறைவேற்ற வேண்டிய ஆத்தும தாகமும் இருந்தது. கடைசி வரைக்கும் எல்லாமும் அவர் கட்டுப்பாட்டில் தான் இருந்தன. அது பலவீனமான தருணத்தில் கூட நம் நோக்கம் மாறாமல் இருக்க வேண்டும் என்று காட்டுகிறது. அடுத்தது வெற்றியாக மாறிய வேதனை. தாகமாய் இருக்கிறேன் என்று கூறியதன் வாயிலாக விரோதிகளால் சூழப்பட்ட நிலையில் உதவிக்காக கூப்பிடும் புலவர்கள், அரசர்களின் பழங்கால பாரம்பரியத்தை போல, அதாவது தாவீது ராஜா 69ஆம் சங்கீதத்தில் இப்படி பாடியிருக்கிறார். அந்த பழங்கால பாடல்களின் தாக்கத்தில் அந்த குரல் திட நம்பிக்கை, மீட்பாக பெரும்பாலும் திரும்பும். இயேசுவின் பாடுகளின் பின் மனித குலத்திற்கு ஏற்பட்ட வெற்றியை நாம் அறிவோம். பானத்தை, அதாவது காடியை வாங்கிய பிறகு அவர் முடிந்தது என்று கூறினார். தாகத்தை குறித்து அவர் நேர்மையாக இருந்ததின் வாயிலாக தன் தத்தளிப்பின் பின் இறுதியை அடைந்து உலகத்திற்கு புத்துயிர் அளிப்பதற்கான வழியை திறந்தார். முற்றான அதிகாரத்தை அடைவதற்காக அவர் மரண இருள் வழியாக கடந்து சென்றார். தாகத்தை சகிப்பதற்காக அவர் விருப்பமுள்ளவராக இருந்தபடியால் இன்றைக்கு அனைவருக்கும் நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஜீவ தண்ணீருள்ள நதியை அவர் உருவாக்கினார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.